ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஒரு ப்ளசண்ட்டான மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அத்விக்கு இங்கெல்லாம் வந்ததுமே மார்னிங் வந்து சைக்கிள் தான் ஓட்டுறான். நான் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். அம்மா வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு கோதுமை ரவை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் லஞ்சுக்கு வந்து சரி கீரைலாம் வந்து கிள்ளிட்டு இருந்தேன். ஆயாவும் வந்தாங்க, அப்படியே என் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தோம். சித்தி வந்து வெஜிடபிள் ரைஸ் செஞ்சேன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கோதுமை ரவை, இது ரெண்டையும் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டோம். அத்விக் வந்து ட்ராயிங் பண்ணுறதுக்கு ஸ்கெட்சு இதெல்லாம் கேட்டிருந்தான். அது வாங்குறதுக்கு அவங்க மாமா கூட கடைக்கு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் ஈவினிங்காக தான் வீடியோ எடுத்திருந்தேன். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அம்மா வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து மசால் வடை வந்து போட்டிருந்தாங்க. செம்ம கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் வந்து அப்படியே சைட் பையில் நைட் டின்னருக்கு வந்து கத்திரிக்காய் வச்சு புளிக்குழம்பு ரெடி பண்ணலான்னு அதை எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு நல்லா வடையை வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அத்விக்கு வந்து ரைம் சொல்ல சொல்லி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கேட்டிருந்தாங்க. அவன் சொல்லிகிட்டு இருந்தான். இந்த புளிக்குழம்பு வந்து ஈஸியாக செய்யலாம். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வணக்கி இந்த மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெயில் திரும்பி கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம், பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் அதுலேயே ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளி அரைச்சி ஊற்றிடணும். அது கூடவே உப்பு, மஞ்சள்தூள் போட்டு நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம புளியை வந்து கரைச்சி வச்சுக்கலாம். இதில் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் பொடி 3 வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் புளியும் வந்து ஊற்றிடலாம். நல்லா மூடி வச்சு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வணக்கி வச்சுருந்த கத்திரிக்காவை போட்டு நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர விலகு விட்டோம்னா சூப்பரான கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இது கூட சுடு சுடு சாப்பாடு வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும்.